மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் குருபீடத்தை எவ்வாறு எண்ண வேண்டும், குருபீடத்தினுடைய சக்திகளை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்பதை பற்றி ஞானகுரு இதிலே தெளிவாக உணர்த்துகின்றார்கள். அவரவர்கள் உயிரை எண்ணித்தான் உயர்ந்த சக்திகளை நாம் பெற்று பழகுதல் வேண்டும். அதாவது சாமியினுடைய உயிரை, என்னுடைய உயிரை எண்ணுவதால் பலனில்லை என்று ஞானகுரு உணர்த்துகின்றார். சாமி காட்டிய வழியில் நாம் அந்த அருள் உணர்வுகளை பெற வேண்டும் என்று உபதேசித்த உணர்வின் அடிப்படையிலேயே தான் நாம் எண்ண வேண்டும். சாமி உயிரால் உருவாக்கப்பட்ட அந்த அருள்ஞானிகளின் உணர்வின் தன்மை இங்கே குருபீடத்தில் பரவி இருக்கப்படும் பொழுது அதை எண்ணி நுகர்ந்தால் உங்கள் உடலில் அது ஆழமாக பதிவாகின்றது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் மகரிஷி ஈஸ்வராய குருதேவன் அருள் உணர்வுகளைத்தான் அவர் வழியில் நாம் எல்லோரும் ஏகமாக எண்ணி அவரின் அருள் உணர்வுகள் தான் பெரும்பகுதி இங்கே தவவனத்தில் பரப்பச் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குரு பூஜையிலும், ஒவ்வொரு பௌர்ணமி தியானத்திலும், இதுபோன்று ஒவ்வொரு வருடமும் பண்டிகை நாட்களில் உபதேசித்து வெளிப்படுத்திய உணர்வுகளும், அந்த அடிப்படையில் தியானம் இருந்த உணர்வுகளும் பல்லாயிரக்கணக்கான அமர்ந்து பல தடவை இங்கே அதை நுகரப்பட்டு தியானித்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வெளிப்படுத்திய உணர்வுகள் அனைத்தும் இந்த மண்டபத்திலே, குருபீடத்திலே, தபோவனத்திலே பரவிக்கொண்டுள்ளது. அந்த அலைகள் இங்கே உண்டு. ஆக வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்ப வசத்தால் சிக்கல்கள் அதை சந்திக்க நேர்ந்தால் அல்லது அவைகள் வந்தால் அதை நிவர்த்திக்க உங்களுக்கு வழிகாட்டியான முதல் குருவுமாக நான் இருக்கின்றேன் என்று ஞானகுரு சொல்லுகின்றார். ஆனால் ஞானகுரு அருளால் மகரிஷி ஈஸ்வராய குருதேவன் அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்ற நிலையில்தான் அந்த எண்ணம் அடிப்படை இருத்தல் வேண்டும். என்னால் முதலில் சொன்னது போன்று நாம் எல்லோரும் கடும் தவம் இருந்த அந்த சக்தி வாய்ந்த உணர்வலைகள் இங்கே மூச்சலைகளாக உண்டு. அது மிகவும் மிக மிக வலிமை மிக்கது, மிக சக்தி வாய்ந்தது. ஆகவே தவவனத்தின் குருபீடத்தை எண்ணி குரு அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி ஏங்கினால் அதை எளிதில் பெற முடியும். அதை பெற்று வாழ்க்கையில் வரும் எத்தகைய இருளையும் போக்க முடியும். ஆனால் நமது ஆசை நல்ல உணர்வை கொண்ட ஆசையாக இருக்க வேண்டும். நல்லதை செயல்படுத்தக்கூடிய அந்த ஆசையை மட்டுமே நாம் பெறுதல் வேண்டும். அதன் வழியில் நாம் பெற்று இயங்கினோம் என்றால் அந்த சக்தி, அரும்பெரும் சக்தி உங்களுக்குள் எளிதில் கிடைக்கும். ஆக நீங்கள் எந்த திசையில், உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தபோவன குருபீடத்தை எண்ணி மகரிஷி ஈஸ்வராய குருதேவன் அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி ஏங்கினால் மிகவும் எளிதாக கிடைக்கும். மிக மிக வலிமைமிக்க சக்தியாகவும் இருக்கும். இதை நீங்கள் எண்ணி எடுத்து பழகி உங்கள் அனுபவத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று குரு சொல்லுகின்றார். நம்முடைய எண்ணங்கள் அந்த மகரிஷின் அருள்சக்திகளை பெறுவதாகவே இருக்க வேண்டும். ஏனால் இங்கே அனைத்து அருள் உணர்வுகளும் பரப்பப்பட்டுள்ளது. குரு அருள் துணை கொண்டு எல்லோரும் அந்த மகரிஷின் சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வலைகளை மீண்டும் மீண்டும் பரவ செய்யப்படும் பொழுது இந்த பூமி முழுவதுமே அந்த சக்தி வாய்ந்த அலைகள் படர்கின்றது. ஆக மகரிஷி ஈஸ்வராய குருதேவரை நீங்கள் உலகின் எந்த மூலையில் முடுக்கில் இருந்தாலும் அவருடைய அருள் உணர்வை பெற முடியும். ஏனென்றால் அவர் உணர்வை பெற்றுத்தான் நான், அதாவது ஞான குருவாக உருவானது. அவர் உணர்வை எடுத்துத்தான் இப்பொழுது உங்களுக்குள்ளும் பதிவாக்குகின்றோம். ஒளியின் உடலாக இருக்கும், சப்தரிஷி மண்டலத்தின் ஒரு அங்கமாக இருக்கும் மகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய உணர்வை நீங்கள் எளிதில் பெற முடியும். அது அவர் காட்டிய வழியிலே, அந்த அருள் வழியிலே குருவின் பெயரை வைத்துத்தான் மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் தபோவனம் என்று வைத்தது. அவருடைய உணர்வின் துணை கொண்டுதான் அவ்வாறு செயல்படுத்தப்பட்டது. அவருடைய உணர்வுகளை எனக்குள் விளைய வைத்து அதில் விளைந்த ஞான வித்தைத்தான் உங்களுக்குள்ளும் திரும்ப திரும்ப பலமுறை ஞாபகப்படுத்தி அந்த உயர்ந்த உணர்வுகளை உங்களுக்குள் ஆழமாக பதிவாக்குகின்றேன். ஆகவே ஞானகுரு கூறிய உணர்வுப்படி மகரிஷி ஈஸ்வராய குருதேவன் அருளை பெறுவேன். மகரிஷி ஈஸ்வராய குருதேவன் அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நான் பெறுவேன் என்றால் இந்த முறைப்படி நீங்கள் எண்ணினால் அந்த நெறிப்படி உயர்ந்த சக்திகளை நாம் பெறக்கூடிய தகுதி பெறுகின்றோம். ஆக மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் சப்தரிஷி மண்டலத்திலே ஒளியாக வீற்றிருக்கின்றார். அவர் உடலோடு இருக்கக்கூடிய காலங்களில் எனக்கு உபதேசித்த உணர்வுகள் பதிவானதால் அதை உங்கள் எல்லோரு உணர்வுகளிலும் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றேன். அந்த ஒருங்கிணைந்த உணர்வின் தன்மைகள் அலைகளாக
இங்கே தர்மபுவனத்தில் குருபீடத்திலே தபோவனத்தை சுற்றியும் பரப்பி வைத்திருப்பதால் அதை நீங்கள் எண்ணி எளிதில் பெற முடியும். அதை சாமி செய்து கொடுப்பார் என்று எண்ணுவதற்கு மாறாக குருவின் அருளை, அதாவது மாமகர்ஷி ஈஸ்வரகுருவின் அருளை நமக்கு வழிகாட்டினார் ஞானகுரு என்று அந்த ஞானத்தின் வழியில் உங்களுக்குள் பதிவாக்கப்படும் பொழுது இதுவே உங்களுக்குள் அருள் குருவாக வந்து சற்குருவாக அமைந்து ஞான வழியாக உணர்வின் தன்மை உங்களை சரியான பாதையிலே அருள் வழியிலே அருள் வாழ்க்கையாக உங்களை வழிநடத்தி செல்லும். குரு ஒளியான உணர்வை பெறக்கூடிய தகுதியும் எல்லோருக்கும் ஊட்டும். ஆகவே இதை நீங்கள் செம்மையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த மூலையில் இருந்தாலும், எந்த சந்தர்ப்பத்தில், எந்த நிகழ்வுகளை, எந்த சிக்கலிலே, எந்த துன்பத்திலே, எந்த இன்னல் இருந்தாலும் தபோவன குருவிடத்தை எண்ணி குரு அருளால் மாமகர்ஷி ஈஸ்வர குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று அனைவருக்குள்ளும் பதிவு செய்து அனைவருக்குள்ளும் பதிவாக்கி விளைய வைத்த அந்த மகர்ஷியின் உணர்வுகள் இங்கே பரவி இருப்பதை ஏக காலத்தில் நீங்கள் எண்ணி எடுக்க முடியும். மிக மிக சக்தி வாய்ந்ததாக உங்களுக்கு உறுதுணையாக அமையும் என்று குரு அருளும் மாமகர்ஷி ஈஸ்வர குருவின் அருளும் எல்லா மகர்ஷி சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த பரப்பிய உணர்வைத்தான் நினைவுபடுத்தி உங்களை இப்பொழுது எடுக்கச் சொல்லுகின்றேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஞானகுரு தெளிவாக்குகின்றார்கள்.